விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இது நடந்திருந்தால் அது வேறு. இன்னைக்கு எந்த செங்கோட்டையனை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? இது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட, எங்களுக்கு தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ண பீஸை தூக்கின்னு வந்திருக்கீங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன அதிமுக உறுப்பினரா? அவர் அணிசாராத எம்எல்ஏ இல்லையா? அவரை நீங்கள் தூக்கிட்டு வந்ததுனால ஒரு பெரிய விக்டரின்னு இதை சொல்ல முடியாது. இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு வேறு வழி இல்லை. அந்த உரிமை மீட்பு குழுவில் போய் சேரலான்னு ஒரு முயற்சி பண்ணதுக்கே தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ செங்கோட்டையனை 3 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஜெயிச்சிருவாரா? கோபிச்செட்டிப்பாளையமாங்க சார். கோபிச்செட்டிப்பாளையமே கஷ்டம். நான் நேற்றே சொன்னேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன ஆனாலும் சரி செங்கோட்டையனை தோக்கடிக்கணுன்றது ஒத்த காலில் நின்று வேலை பார்ப்பாங்க. தேவைப்பட்ட திமுக கூட கரங்கொத்துக்குவாங்க. பாருங்க பஸ்ஸு மற்றதெல்லாம் போய்ங்கன்னா சண்டை போட்டுக்கலாம். இது ஒன்று மட்டும் விட்ருங்க, அண்ணன் சொல்லியிருக்காரு, தால காலி பண்ணணும். நேற்று பேப்பர்லாம் வந்துச்சு, ஈரோட்டில் 8 தொகுதியில் அண்ணனுக்கு செல்வாக்கா அள்ளுதாம்ல. அண்ணனுக்கு செல்வாக்கு அள்ளிச்சுன்னா அங்கேயே நின்று நீ எடப்பாடியோட கூட்டத்துக்கு எதிராக நீ வேலை செஞ்சுருக்கணும். இங்கே வெளியில் போனீங்களே, கட்சி விட்டு நீக்கிறாங்கல்ல, என்ன போராட்டம் நடந்துச்சு கோபியில்? ஒன்றும் நடக்கலை. அவர் அன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அந்த வழியில் போகிறப்ப நல்லா மக்கள் கூட்டம் கூடி இபிஎஸ் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ எந்த வகையிலும் பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது ஏற்படுத்தாது என்று தான் நான் கருதுகிறேன். இது ஒரு 2 நாள் நியூஸ். இதை தாண்டி செங்கோட்டையனாலையும் தாவேக்காவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அவர் சொல்லுவார், ஜெயலலிதா எழுதி கொடுத்த மாதிரி ஸ்பீச்சே ரெடி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாதத்துக்கு செங்கோட்டையன் பேசிடுவாரா? என்னங்க இதில் ஒரு 2 பிளாஸ்ட் கூட இல்லை, நண்பா இல்லை, நண்பி இல்லை, என்ன ஸ்பீச் எழுதுறேன்னுவாங்க.